Hi guys, welcome back to day 4 of my 15 days silk thread bangle making challenge. இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி ஒரு பேங்கிள் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ரெட் கலரு த்ரெட் எடுத்திருக்கோம். அதுக்கு மேட்சாக ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலர் ஸ்டோனும் திலகம் ஷேப்பில் ரெட் கலர் ஸ்டோனும் எடுத்திருக்கோம். ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளார் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் திலகம் ஸ்டோனை வந்துட்டு 5 ஸ்டோனு ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேப்லலாம் மறுபடியும் திலகம் ஸ்டோனே கரெக்டாக அந்த கேப்பில் வச்சதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதோட நடுவில் வந்துட்டு அந்த கேப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டியான ரவுண்ட் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதை சுற்றியும் அந்த ஃப்ளார் டிசைனை சுற்றிலும் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ரெட் கலர் ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே வரிசையாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பேங்கிள் தான் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பேங்கிள் போட்டால் தான் இந்த டிசைனுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து சாரீ, சல்வார் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிளாக நம்ம போடும்போது அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலரும் சரி, இந்த டிசைனும் சரி செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை வந்துட்டு நம்ம அப்படியே வரிசையாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். கம்மு மட்டும் நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காஞ்சிச்சுன்னா திருப்பி நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது பேங்கிளை விட தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஸ்டோனு. அதுக்காக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளார் டிசைன் வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலரில் வந்துட்டு இது நம்ம சிங்கிளாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம அவுட்புட்டு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த கலரில் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். அதனால் நீங்கள் கேட்குறத நான் பண்ண முடியுதான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். டே 4 வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு டே 5ல் இன்னும் ஒரு புது டிசைனோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு.